ஜெய் பீம் நம புத்தா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மொடியூர்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன். என் பேர் பேர் தேவராஜ். நான் பௌத்தம் கன்வென்ஷன் ஆகத்தில் தம்மதேவான்னு மாற்றிக்கிட்டோம். ஸோ மற்றபடி பாபா அம்பேத்கருடைய சிந்தனையிலேருந்து அவரை படிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டதால் அவர் சொன்ன அந்த மக்களுக்கு கல்வியை கொண்டு போனோம். தான் கற்ற கல்வி இந்த சமூகத்துக்கு பயன்படாவிட்டால் என்னை நானே சுட்டுக் கொள்வேன் என்ற அந்த வார்த்தையை உணர்ந்ததால் கல்வியை நமக்கு அடுத்தவங்களுக்கு கொண்டு போன எண்ணத்தோடு நமக்கு தெரிஞ்ச கல்வியை உருவாக்க எண்ணத்தோடு ஒரு இரவு பாடசாலை நிகழ்ச்சி நடத்திட்டுருக்குறோம். ஸோ இதுதான் அடிப்படையாக எங்களுடைய சமூக பணியாகவும் இருக்குது. இப்போ கூடுதலாக ஒரு தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மக்களுக்கு குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு அம்பேத்கரை கட்டாயம் கொண்டு போய் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் அம்பேத்கர் திரைப்படத்தையும் தமிழகம் முழுக்க திரையிடும் பணியை செஞ்சிட்ருக்கேன். நான் படித்தது சென்னையில் ஒரு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான். அப்புறம் டிபிடின்னு ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். டிப்ளமோ புத்திசம் முடிச்சிருக்கோம். தொழில் சார்ந்து நான் இயல்பாக பொதுவாக எங்கேயுமே தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அலுவலகமாக கம்பெனியாக வேலைக்கு போனதில்லை. அப்படி வேலை செஞ்சது திருமணத்துக்கு பிறகு ஒரு லைப்ரரியில் கவர்மெண்ட் லைப்ரரி டெம்பரரியாக பண்ணியிருந்தேன் ஒரு 1.5 வருஷம். அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த வாய்ப்பு போடணும்னு ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே தோணும் போது அதை கண்டினியூ பண்ணோம் படம் போகிறது. அதன் பிறகு இது ஒரு 3 பணியாகவே மாற்றிக்கிட்டோம். காரணம் என்னென்னா எல்லோரும் எங்களை கூப்பிட ஆரம்பித்தாங்க. மூலமாக தெரிஞ்சதில் கூட அவங்க முன்னே சரி எல்லா இடத்துக்கும் இந்த படம் சம்பேத்கரை கொண்டு போன எண்ணம் வந்தது. அதனாலே இந்த பணியை 3 பணியாக மாற்றிக்கிட்டோம். ஸோ அதில் இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் எங்கே நான் வேலைக்கு போனதில்லை. முதல்ல இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றி. இது எப்படி நான் தொடங்கினது, எத்தனை பேர் இதை சேர்ந்து செஞ்சீங்க? இந்த படம் சென்னையில் வந்துச்சு 2009-10 நினைக்கிறேன். சென்னையில் தேட்டரில் விடும்போது எல்லா மாவட்டத்திலும் வந்துச்சு, சரியாக ஓடலை. ஆனால் அப்போ சென்னையில் நம்ம நண்பர் சாக்கி சேர்த்திருக்கிறார். நாங்கள் எல்லாமே போய் பார்த்தோம். முதல் முறை பார்த்தோம். 2ஆம் முறை எங்கள் ஹாஸ்டலில் அந்த பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு போய் பார்க்க காமிச்சோம். பார்க்கும்பொழுதே அப்போ முடிவு பண்ணோம், இதை நம்ம ஒவ்வொரு கிராமம் முதல்ல நம்ம கிராமத்தில் போடணும், ஒரு கிராமம் கொண்டு போகணுன்ற நோக்கம் எங்கள் 2 பேருக்குள்ளே அதிகமாக இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் அதை போட நினச்சோம். அதை நினச்சா இதுவே 5-6 வருஷமாக எங்களுக்கு அந்த தேடல் இருந்தது. இது எப்படி கொண்டு போகிறது, பொருளாதாரம் வேணும், அதுக்கான ப்ரொஜெக்டர் வேணும் சொல்லும்போது தான் இதை சிவகுமார் சார்னு ஒருத்தர் இருக்கிறார். அது ஜெய் பீம் ஃபவுண்டேஷன், அது ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் முக்கிய ஒரு சார். அவர் இந்த சிற்பி சிவானந்தம் ஐயாருடைய மகனும் கூட. அவர் மூலமாக தான் அவர்கிட்ட பல முறை சொல்லும்போது அதை உடனே அவரும் அக்செப்ட் பண்ணி கட்டாயமாக இதை செய்யணும், நானும் அதை நினச்சிட்டு இருந்தேன் சொல்லி அந்த நேரத்தில் 2016 கடைசி வாக்கில் எங்களுக்கு ஒரு செகண்டில் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாங்க. சரி தற்காலிகமாக நம்ம பக்கத்து நம்ம ஊர் மட்டும் போடலான்னு எண்ணத்தோடு தான் தொடங்கணும். அந்த தொடங்குறதுக்கு எங்கள் 2 பேரும் தொடங்கியதை ஆரம்பித்த முக்கிய காரணம் சிவகுமார் சார், முக்கிய காரணம் அவர். அப்படி தான் அந்த படத்தை தொடங்கும் போது எங்கள் ஊரில் போட்டோம், பக்கத்து ஊர்லாம் போடுவோம், கேட்டு நாங்களே போடுவோம். அப்புறம் விட்டுருவோம். இடையில வழக்கமாக நான் லோக்கல் ஏதாவது நம்ம பண்ணி செஞ்சுட்ருப்போம். இப்போ இது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கொண்டு போகும்போது கிராமத்தில் என்ன மாதிரி சவால்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சரி பொதுவாகவும் உங்களுக்கு நிகழ்ந்தது? சவால்னு எதை சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இது சவாலாக நினச்சி நான் முதல்ல அந்த வேலையை தொடங்கலை. முதல் கட்டம் எதுவாக இருந்தாலும் செஞ்சு ஆகணும் எண்ணத்துறது. பயம் இருந்துச்சுன்னா புதுசாக போகிற இடத்துல எப்படி தங்குறதுன்னு பயம் இருந்தது. ஆனால் அது பக்கத்து ஊர்லேயே போட்டு பழகும்போது அந்த அனுபவம் ரீதியாகவே முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அப்படின்னா அங்கே போகிற இடத்த எதுவாக இருந்தாலும் சமாளிக்கிறோம், பேஸ் பண்ணிங்கன்னா ஒரு அனுசரிப்பு வரணுன்ற எண்ணம் படம் ஒரு ஊருக்கு போகவே அந்த அது நமக்கு தெரிஞ்சது. சவால்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஊரில் படம் போட வைக்கிறத விட பார்க்க வைக்கிறது தான் சவாலாகுது எனக்கு. இப்போ ஒருத்தர் என்னை கூப்பிட்றாருன்னா அதுக்குள்ளேயே எளிமையாகிடுது. எப்படி என்னை கூப்பிட்றாரு, நான் பேசிக்கிறோம், வைக்க போட்டுடலாம். ஆனால் அந்த மக்களை கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிறது தான் பெரிய சவாலாகவே இருக்குது. இதை தான் நான் சவாலாக எடுத்துப்பேன். மற்றபடி இயல்பாக மற்ற பொருளாதார நெருக்கடியும் தங்குறது இதெல்லாமே பெரிய சிக்கலாக இருந்தாலும் அது எல்லா துறை சார்ந்த வேலையிலும் அந்த வரத்து இயல்பு, அந்த பொருளாதார நெருக்கடி எல்லாமே. ஆனால் இது படம் மற்ற படத்தெல்லாம் சொல்லவே தேவையில்லை, விளம்பரமாக தேவைப்படாது. கேள்விப்பட்டால் அவ்வளோ பேர் உட்காருவாங்க. இந்த படம்னு சொல்லும்போது தகவல் கொடுத்தா கூட சில நேரில் உட்காரது கஷ்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம், ஒருங்கிணைப்பாளர்கள் கொஞ்சம் மக்களோட தொடர்ந்து அதை சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க பார்க்க வைக்கிறடைய மனநிலையும் தோணுது. அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் அது சில நேரங்களில் 100%
வெற்றி பெறுவதில்லை. அதெல்லாம் பார்க்க வைக்கிறதே பெரிய சவால் தான் நான் உணர்வேன். அதுதான் என்னுடைய சவால், முதல் சவால் அது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு முழுக்க நீங்கள் போயிருக்கீங்க, எத்தனை கிராமத்தில் இதுவரை போட்டிருப்பீங்கண்ணா? இப்போ எப்போ ஆரம்பித்த பயணம் இப்போ 2025 வரை இருக்குது. இப்போ இதுவரை எத்தனை கிராமங்களை வந்து நீங்கள் திரையிட்டிருப்பீங்க? 2017 தொடங்கின பயணம் அது. 2016 லாஸ்ட்டு டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து 1-2 முடிச்சுட்டு விட்டுட்டோம். அப்புறம் 2015 தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. அது எப்படின்னா, நம்ம பகுதியில் போகும்போது ஃபேஸ்புக்கிலலாம் போடும்போது ஒவ்வொருத்தரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த வேலையை நான் கையில் எடுக்கணும்னு எண்ணம் வந்துச்சு. அப்போ தொடங்கினது தான் இந்த இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இடையில் வந்து கொரோனா டைம்ன்றதால நம்ம இடையில் போக முடியல. அப்படி போயிருந்தால் கூடுதலான ஒரு கிராமங்களுக்கு போய் நான் கொண்டு சேர்ந்துக்க முடியும். இப்போதைக்கு 732 ஊர், நேற்றோட வந்தால் 732 ஊர் நாங்கள் இப்போ நம்ம திரையிட்டுருக்கோம். ஆனால் கொரோனா டைம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 1500 கிட்ட வந்திருக்கோம். ஸோ அதில் இது வரைக்கும் போனது 732 கிராமம் நம்ம பயணிச்சிருக்கிறோம். ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த 732 கிராமில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊருக்கு ஒருத்தர்னு பார்த்தாலும் 732 கிராமங்களில் 732 பேருக்கு போய் கொண்டு சேர்த்துன்ற ஒரு நம்பிக்கை தான், ஒரு மன ஆறுதல் தான் ஓடிட்டுருக்கேன். 100% நம்ம எதிர்பார்க்கலன்னா, ஒருத்தர்னு பார்த்தாலும் அதிகபட்சம் 2 பேர்னு பார்த்தாலும் அது டபுளாக இருக்குன்னா 1500 பேர்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்குற ஒரு மன நம்பிக்கை. சம்பேக்கிற்கான ஏதோ ஒரு சின்ன பணியை நம்ம செஞ்சிட்ருக்குறோம், ஒரு அவருக்கு நன்றி கடனாக செஞ்சுருக்குறோன்ற மன திருப்தியோட இன்றைக்கி தொடர்ந்து ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் போகிற ஊருக்கு இப்போ நீங்கள் கொண்டு போகிற உடைமைகள்லாம் எதுனா இப்போ நீங்கள் கொண்டு போகணும்ல, என்னென்ன கொண்டு போவீங்க? அவங்க என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கணும் உங்களுக்கு? பொதுவாகவே ஒரு ஊரில் படம் எனக்கு தொலைபேசியில் கேட்டானா சொல்லுவேன், ஆடியோ மட்டும் ரெடி பண்ணுன்னு சொல்லுவேன். ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ், அது சவுண்ட் சிஸ்டம் வேணும் இல்லையா? கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் அந்த மக்களுக்கு ஒரு சினிமா பார்க்குற ஃபீல்டு கிடைக்கும். மற்றபடி ப்ரொஜெக்டர், லேப்டாப், ஸ்க்ரீன் எல்லாமே நாம் எல்லோரும் மற்ற நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆமாம், 2 பேக்கு பெரிய வெயிட்டாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் சவாலாக எனக்கு. இந்த சவாலில் ஒரு சவால் அது தூக்குறது. ஏன்னா வந்து பஸ்ஸில் ஏற வரைக்கும் சவால், ஏறுதுனா பிரச்சனை இல்லை. அதோட பேருந்தில் தான் தமிழ்நாடு முழுக்க பேருந்தில் தான். இன்னொரு குடும்பம் என்னென்னா, பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டு மதுரை, திருச்சி இவ்வளோ பஸ் ஸ்டாண்ட்லாம் போனோம்னா ஒரு பிளாட்ஃபார்ம் தேடணும் இல்லையா பஸ்ஸுக்கு, அதுக்கு தூக்கி போகும்போது ரொம்ப அவசரப்பட வேண்டியது இருக்கும். கொஞ்சம் ரொம்ப நம்ம ஆல்ரெடி உடம்பு வந்து ஒத்துழைக்காத ஒரு உடம்பு எனக்கு. ஸோ அதெல்லாம் தூக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது ஒரு பெரிய கஷ்டம். அந்த லக்கேஜ் அவ்வளோ இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம தான் கொண்டு போகணுன்றதால ஏன்னா கஷ்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பைபாஸில் எக்ஸ்பிரஸ் வண்டியில் போகிறது கூட பெருசாக தெரியாது. அங்கே இறங்கி ஒரு டவுன் பஸ்ஸை பிடிக்கணும். அந்த டவுன் பஸ் ஏறுறது பெரிய சிரமம். டவுன் பஸ்லாம் போயிட்டு காலியாக இருக்காது, கூட்டம் அவ்வளோ இருக்கும். அதில் ஏற்றிக்கின்னு பொருள்னாலும் பயம் வர இருக்கும். அது பேருந்து தான் போயிட்டுருக்கோம். அந்த லக்கேஜ் இது தான் 2 பேக் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதை எடுத்து போக வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு இப்போ உணவு அப்படின்னா நீங்கள் ஏன்னா தொடர்ச்சியாக பயணத்தில் இருக்கீங்க, ஆரம்ப கட்டத்தில் வந்து உணவு முறை என்பது அதான் அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுப்பேன். ஹோட்டல் சாப்பிட அதிகமாக ஹோட்டல் சாப்பிட்றது ஆரம்ப ஹோட்டல் எல்லாமே. போக போக வந்து எனக்கே வந்து சரி உடம்பு பிரச்சனை தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் நானே கொஞ்சம் குறைச்சிக்கினேன். இப்போல்லாம் கரண்ட்லேயே வந்து எனக்கு சொல்கிறது, தயவுசெய்து எனக்கு வீட்டு சாப்பாடு அவங்க கொடுங்க. போகிற இடத்துலையே சாப்பிட்ருவேன். போகிற இடம்னா அவங்க வீடு எங்கே கூப்பிட்றாலும் அவங்க வீட்டிலே சாப்பிட்ருவேன். அங்கேயே தங்கிடுவேன் அவங்க வீட்டிலே. அது அதிகபட்சமாக ரூம் எதிர்பார்க்க மாட்டேன். சொன்னாலும் வேணான்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா ரூம் நான் வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம், தனியாக ஒரு அறை போட்டு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க பணம் கொடுத்து. ஒரு பக்கம் பொருளாதார செலவு ஒரு நைட்டுக்கு. 2வது மக்கள் இருக்கிற பகுதியில் தங்கும்போது தான் அவங்க அந்த சகோதரோட அந்த தோழரோட நான் பேச முடியுது. அந்த குடும்பங்களும் நல்லா நமக்கு ஒரு நல்ல உறவாயிடுறாங்க. எனக்கு கேள்வி கேட்பாங்க, எங்கே வரப்பா, என்னப்பா எதுக்குப்பா அந்த வேலை செய்யணும்னு கேட்பாங்க. இதில் என்னப்பா உனக்கு நன்மை கேட்பாங்க. சரி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, உனக்கு யாருப்பா அதெல்லாம் பணம் தரது, சம்பளம் தரதுன்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி சொல்லும்போது நான் இந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் சம்பேக்கிற்காக செய்கிற ஒரு சிந்தனை வந்து பேசும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குது. அப்போ நம்ம சொல்கிறத வச்சு அவங்க பிள்ளைங்க செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த ஊரில் இந்த படம் பொறுத்து. அப்படின்னா என் பையனும் ஒரு நல்ல வேலை செஞ்சு ஒரு திருப்பி வந்து கிடச்சிருப்பேன். இவ்வளோ தூரத்துலேருந்து நான் செய்கிறத புரிஞ்சுக்கிட்டோங்க. உள்ளூரில் நம்ம பையன் செய்கிற சரிதான்ற ஒரு மகிழ்ச்சி அவங்க பிள்ளை மேலே வந்துடுது. அதுக்காகவே அங்கேயே இறங்கிடுது. அதனாலே நான் என்ன பண்ணுறது, தங்குறதுக்கான இடத்த அவங்க வீட்டிலே தங்குறது மெயினாக எதிர்பார்ப்பேன். ஆனால் அது எந்த இடம்னு சொல்ல முடியாது. அது சில இடத்த அவங்க வீடு எந்த வீடோ தென்னையாக இருந்தாலும் படுத்துக்குவேன், மொட்டை மேலே படுத்துக்குவேன், வீட்டுக்குள்ளே படுத்துக்குவேன். அவங்க குளிர் இடத்த படுத்துப்பேன். சில இடத்துலாம் சர்ச்சில் படுத்துக்கிறேன், கோயிலில் படுத்துக்கிறேன். சில நேரங்களில் வந்து மறுநாள் ஏதோ தூரமான ஒரு மாவட்டத்தில் போனோம்னா நைட்டே புறப்பட்டுருவேன். பஸ்ஸிலே தான் என்னுடைய உறக்கம் இருக்கும். ஸோ அது அன்டைமில் இறங்கிட்டுனா பேர் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட வேண்டியது தான். விடிய உட்காந்துட்டு அங்கேயே வந்து காலையிலேருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு போய்ட்டு கிளம்ப வேண்டியது தான். அதில் தங்குறது என்பது எல்லாமே அவங்க எங்கேயே போகிறோன்னா அதான் எனக்கு அன்றைக்கி இரவு எனக்கு வீடு. இப்போ முக்கியமாக ஒரு தகவல் என்னென்னா, இப்போ நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக பயணிக்கிற போது
உங்கள் குடும்பத்துக்கான வருமானம் உங்களுக்கான வருமானம் அப்படின்னு இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கான படிப்பு செலவு மருத்துவ செலவு அப்படிங்கிறப்ப அது எப்படி உங்களுக்கு கிடைக்குது? இது இது இந்த கேள்விக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் நான் சரியாக பதில் சொல்கிறேன்னா தெரியாது. சமாளிக்கிறதுக்கு வேணால் பதில் சொல்லலாம், ஆனால் பதில் சொல்லி தான் ஆகணும். நெருக்கடியான சொல்கிறத விட நெருக்கடியான பதில் எனக்கு இது. ஏன்னா பொருளாதார ரீதியாக வந்து கட்டாயமாக அது ஒரு குடும்பத்துக்கு பெரிய வருமானம்லாம் இயல்பான வருமானம் இருந்தால் மட்டும் தான் குடும்பத்தை சமாளிக்க முடியும். ஆனால் இது அப்படி இல்லை. நான் வந்து பேசும்போதே சொல்லுவேன், உங்களால் படம் போகிற வரும்போது போக்குவரத்து மாதிரி தானமாக உங்களால் முடிஞ்சு கொடுங்க சொல்லுவேன். குறிப்பிட்ட பேர் என்னை வந்து எவ்வளோ வேணும்னு கேட்பாங்க, உங்கள் விருப்பன்றவன் அப்படிலாம் சொல்லும்போது அவங்க விருப்பத்தை கொடுக்குறது தான். சில நேரங்களில் வந்து அதே வந்து சில கூப்பிட்ற ஒருங்கிணுக்கிறாங்களே அவங்களாம் வந்து இந்த பணியை வந்து ஒரு பெரிய பணியை நினச்சிக்கிட்டு கொடுக்குற விதம் ஒன்று இருக்குது. குறைஞ்சபட்சம் 2000 கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுப்பாங்க, 1500 கொடுப்பாங்க, 1000 கொடுப்பாங்க, சில பேர் 500 கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்காம கூட அனுப்புவாங்க. ஆனால் அவங்க இந்த வேலையை இது ஒரு ஆப்ரேட்டர் வேலையை நினச்சிக்கிறதுக்கு கொடுக்குற மனநிலை ஒன்று இருக்குது. இது முக்கிய பணி, இது வந்து பணமாக கொடுக்குறதுக்காக இல்லை, இது ஒரு சமூக சேவைக்காக நம்ம கூட தானமாக நினச்சி கொடுக்குறது ஒன்று இருக்குது. அப்படின்னா அவங்க கொடுக்குறத வச்சு தான் என்னுடைய போக்குவரத்து பயணம், தனிப்பட்ட வாழ்க்கை ப்ளஸ் சமூக பணியில் சில என்னுடைய பங்களிப்பு நிறையா இருக்குது. இதுதான் இதில் வந்து பெருசாக வருமானம் சொல்லணுன்னா அது சரியாக படாது, வாய்ப்பு இல்லை. இதை நம்பி சொன்னாலுமே என்ன, பொதுவாக மற்றவங்களாம் என்ன குடும்பம் முக்கியம் சொல்லிட்டு நிறைய அறிவுரை சொல்லுவாங்க. குடும்பம் முக்கியம், என் குடும்பத்தை விட்டு பண்ணக்கூடாது தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாற்று ஒன்று இருக்குது, மாற்று வழி ஒன்று இருக்குது. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க யாரும். அது மாற்று வழினான்றது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ குடும்பத்தை பண்ணுற வருமானம் இல்லை, வருமானத்தையும் பார்த்துக்குப்பா அதையும் பார்த்துக்குப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் மாற்று வழி ஒன்று இருக்குது. மாற்று வழிக்கான விஷயத்தையா நான் பண்ணுறேன் நீ பண்ணு பார்த்துக்குதுன்னு சொல்கிறதுக்கான வழி யாரும் என்ன சொல்கிறதில்ல. ஆனால் எப்படி சமாளிக்க தான் கேள்விப்பாங்க. ஆனால் இதையும் ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்களே, அப்படின்னா இப்படி ஒரு பலத்தை கொஞ்சம் பக்கபலமாக தான் நல்லா இருக்குமான்ற எண்ணம் சில பேர் வரதில்லை. ஆனால் பொருளாதார நெருக்கடியே குடும்பத்தில் பெரிய சிக்கல் இருக்குது. இதேப்பட்ட பெரிய ஒரு குழந்தைங்களுக்கு இல்லை கல்வி முறை ஏதாவது இருந்தால் சமூகம் சார்ந்து செயல்படுற முக்கியமான சில சார்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து நம்ம நெருக்கமான ஒரு நான் என்னை விட அவங்க என்ன நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த சமூக பணிக்காக. அவங்களாம் திடீர்னு கேள்விப்பட்டால் ஒரு உரிமையோட ஒரு சில உதவி கேட்டால் அவங்க செய்வாங்க. எனக்காக குடும்பத்துக்காக செய்யக்கூடிய இருக்காங்க. அதில் அந்த அடிப்படையில் சிவகுமார் சாரும் ஒரு நபரும் அவர் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேரால் அது எல்லா டைம்லையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, சார்ந்து இருக்கக்கூடாது இல்லையா, அதை நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு இந்த இடத்த எமர்ஜென்சி ஃபேமிலி நம்ம பண்ணி ஆகணும், இந்த இடத்த போய் நம்ம ஒரு கடமை கட்டாலும் செட் ஆகாது. அந்த நேரத்தில் நம்ம உரிமையை கேட்கலாம், என்னதான் கேட்டு வாங்கி பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நிரந்தராத ஒன்றும் இருந்தாலும் சிரமம் அதிகம்தான். இந்த இடத்துல நான் குடும்பத்தை பற்றி கடத்தலாம் சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் சமாளிச்சுட்டு அழகாக அது ஒரு இயல்பான வாழ்க்கையாக இது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுசரிச்சுக்கிற என் மனைவிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா என் மனைவி ஏன்னா குடும்பம் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, பசங்கள்லாம் இருப்பாங்க, அப்போ அவங்களாம் உங்களை வந்து எப்படி நினைக்கிறாங்க? அதான் நீங்கள் கேட்க நினச்சிங்க, நீ குடும்பம்னு சொல்லிட்டு பிறகு கேட்காமலே பதில் சொல்லி தான் வேணும். அதில் நீங்கள் குடும்பம்னு சொல்லிட்டீங்களா, அப்போ நான் கேட்காம தான் போய் சொன்னால் தான் எனக்கு சரியாக இருக்கும். கேட்டு சொன்னீங்கன்னா தப்பாக அது எனக்கு சரியாக தெரியாது. அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டேன். இது ஒரு இயல்பான வாழ்க்கையாக, இது ஒரு லைஃபு, இது ஒரு வாழ்க்கை, இப்படி தான் நம்மளுக்கு காப்பாற்றிக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ புரிய வச்சுட்டோம், இதுதான் என் வேலை. இப்போ என் வீட்டுக்காரர் வேலை, அவங்க வீட்டுக்கார வேலை செய்யணும் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, என் வீட்டுக்காரர் எங்கள் கம்பெனி வேலை செய்கிறாரு, இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் மனைவி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து படம் போடுறாங்கன்னு ஒரு அழகாக சொல்லுவாங்க. அப்படின்னா அது ஒரு வேலைன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதில் வந்து என்ன கிடைக்கும் எது கிடைக்காது அவங்களுக்கு அதுவும் தெரியும். ஆனால் அதில் வந்து அதை வந்து இது சமாளிக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் இதை சார்ந்த சமூக பணிலாம் ஆழமாக ஆல்ரெடி இருக்குன்றது தெரிவித்தாலும் அவங்க இயல்பான வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அதை அப்படியே எடுத்துக்க முடியல, மனசு கொஞ்சம் கஷ்டப்படும். என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கான ஒரு திருப்தி கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்பவே என்னை பாதிப்பு இன்னொரு பாதிக்கும். அது இருந்தாலும் அதை வந்து தனிப்பட்ட முறையில் குழந்தைங்களையோ அவங்களையோ வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கிற அளவுக்கு நான் அவங்களை விட மாட்டேன். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுருவேன். இது எல்லாமே என்னை விட்டு போயிட்டான்னு சொல்ல அளவுக்கு சில இதெல்லாம் வந்து பூர்த்தி செஞ்சுருவேன். அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த பொருளாதார பிரச்சனையே கொடுக்கக்கூடாது, ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி செஞ்சுக்குவேன் கஷ்டப்பட்டு. நான் என்ன கஷ்டப்படுறேன்னு சில இதெல்லாம் தெரியாமலே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இருந்தாலும் என்ன தான் நம்ம வருமானம் கொடுத்தாலும் இதுமாதிரி பணிக்கெலாம் எந்த மனைவியும் ஒத்துழைக்கிறது என்பது 100% நான் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் இருந்தாலும் கட்டாயமாக இருந்தாலும் கூடயே இருக்கணும், பேசணும், அடிக்கடி விட்டு சுற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த அடிப்படையில் நான் எவ்வளோ நன்றி சொல்லலாம், எங்கள் துணையாக இருக்குது, நன்றி சொல்லி ஆகணும். ஆமாம், அப்படி ஒரு ஏன்னா என் கூட படம் போட வருவாங்க. என் படம் போனால் என் கூட அந்த ஒருங்கிக்கிறாள் தோழலாம், அவங்க ஊரில் தான் என் கூட தான் இருப்பார். ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மணி நேரம் என் கூட இருக்கணும். அந்த இடையில் அவங்க மனைவி 10 முறை ஃபோன் பண்ணிடுவாங்க, முடியலையா வரலையா வீட்டுக்கு வரலையா கேட்டுன்னு இருப்பாங்க.
அவங்க ஊர்லேயே அவங்க இடத்துலேயே படம் போடுவார். அந்த ஒரு 2 மணி நேரம் தான் என் கூட இருக்க வேண்டியது இருக்கும், 3 மணி நேரம் என் கூட இருக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஃபோன் மேலே ஃபோன் வந்துடும். அப்போ நான் யோசிப்பேன், நான் வந்து 10 நாளாச்சு 15 நாளாச்சு அதிகமாக இது மாதிரி என் மனைவி தொல்லை பண்ண மாட்டேன். எப்போ அப்படியே ஃபோன் பண்ணுவாங்க, நானே பேசுவேன். இவங்க கரெக்டாக படம் போடல போவேன், அம்மா நான் படம் போடுறேம்மா சொன்ன ஓகே வச்சுருவாங்க. மீண்டும் நான் மறுநாள் பேசுவேன், நைட்டு கூட பேசுவேன். சில டைமில் வந்து படம் போடுறன்ற அளவுக்கு நைட்டில் பேச மாட்டாங்க. நான் இல்லை படம் போட இருப்பார் தொல்லையாக இருக்கும் சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து 3 மணி நேரத்தில் அவ்வளோ நேரம் போக மாட்டாங்களே ஒரு இது நினைப்பேன். அப்போ தான் என் மனம் எவ்வளோ தேவையில்லாமல் நினச்சி நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன். ஏன்னா அப்போ கம்பேரிங் ஒரு தெரியுது இல்லை, அந்த அடிப்படையில். ஸோ இந்த நேரத்தில் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் மனைவிக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிராமமாக போய் படம் ஓட்டும்போது மக்கள் வந்து இது குறித்து என்னென்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? முதல்ல நான் படம் மக்கள் பற்றி சொல்லணும்னா, மக்களை பார்க்க வச்சுட்டாலுமே நம்ம எதிர்பார்க்குறது 50% நடந்துன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லா ஊருக்கு போனதை வச்சு சொல்கிறேன். முழுசாக பார்த்துட்டாலுமே அவங்க இதை பற்றி பேசாமல் அந்த 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 இடத்த விட்டு கடக்க மாட்டுறாங்க. அவ்வளோ வருத்தோடு போவாங்க, கோவத்தோடு போவாங்க. அங்கே நடக்கிற காந்திக்கும் பாபா சம்பிக்கும் நடக்கின்ற விவாதங்கள்லாம் வந்து பயங்கரமாக அவங்களுக்கு கோவம் உருவாக்கும். 2வது 5 பிள்ளை இறந்ததை வச்சு ஒரு கிளாஸ் குழந்தை இறந்துருச்சு 4 பிள்ளைன்னு சொல்லிட்டு கிளாஸ் பார்க்குறோம். அப்போல்லாம் வந்து வருத்தப்படுவாங்க. இப்படி முழுசாக பார்த்துட்டாங்கன்னா அவங்க கடைசியில் எழுந்த உடனே எப்படா முடியும்னு போக மாட்டாங்க. எழுந்த உடனே ஏதோ முணுமுணுப்பாங்க. பொதுவாக நம்ம கிராமங்களில் பார்த்த சீரியல் பார்க்கும்போது பெண்கள் அந்த டிவியை பார்த்துக்கிட்டே திட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது அப்பயே நடக்கும். குறிப்பாக அந்த படிக்காத பாமரங்கள்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்க அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, ஆனால் இப்படி பண்ணியிருக்கிற கொடுமைப்படுத்துகிறானுங்களே. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் இருக்கிறவங்க ஒன்றா சேரமான்னு சொல்லிட்டு அவர் பட்ட கஷ்டத்தை அப்படியே பேசி அவங்க ஊரில் இருக்கிறவங்கள பற்றி திட்டிட்டு வந்துட்டுருப்பாங்க. இவனுங்க திட்டி இப்படி கட்டுறானுங்க, ஒன்றா சேர மாட்டானுங்க, அடிச்சுக்கிறானுங்க, ஒன்றா போக மாட்டான்னு சொல்லிட்டு அதையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள். அதான் நான் சொல்கிறது என்னென்னா, மக்களை படம் பார்க்க வச்சாலே போதும், நம்ம பார்த்துட்டா என்ன நடக்கும் நம்ம நினைக்கிறோம் அது நடக்குது. அங்கே குறிப்பிட்ட பேர் சொல்லுவாங்க, அவர் பௌத்தமாக புத்தம் மாறினார், நம்ம இனிமேல் புத்திஸ்தான்டா, நம்ம கோயிலுக்குள்ளே புத்த சிலை வைக்கண்டா என்ற விவாதமும் பேச்சும் அப்பயே நடக்கும். அது நான் நிறைய ஊரை சொல்ல முடியாது போல் பேசிப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் மாறுறாங்க இல்லை வைக்கிறாங்க எடுத்துக்காட்டு. ஆனால் அந்த பேச்சு உடனே கிடைக்கும். நம்ம இந்த கோயில் சிலை எடுத்துகிட்டு சிலை வைக்கலாம்டா, நம்ம தானே வைக்கிறோம் அவரே சொல்லிட்டான்ற ஒரு அந்த ஆதங்கம் அப்பயே கிடச்சிரும். அப்படின்னா அவங்க வந்து மாறலாம், பாபா அம்பேத்கர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, அவர் என்னவா வாழ்ந்துருக்கிறாரு, நம்மளை என்ன வாழ சொல்லியிருக்கிறான்றதை எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கான வேலையை அங்கே இருக்கிறவங்க பண்ணால் கட்டாயமாக பாபா அம்பேத்கர் கனவை நம்ம அந்த ஊரில் நிறைவேற்றலாம். அதை ஃபாலோ பண்ணுறது என்பது அந்த ஊரில் இருக்கிறவங்க தான். இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் படம் ஓட்டுறீங்க, பாபா சாஹிப் அம்பேத்கர் படம் போடும்போது இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் போகாதவங்க, படித்தவங்க, அரசு வேலையில் இருப்பாங்க, தனியார் வேலையில் இருப்பாங்க, களை வெட்டுற வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, விவசாயம் இருப்பாங்க, மூட்டை தூக்குறவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் தான் ஒரு கிராமத்தில் இருப்பாங்க. அதில் எல்லாருமே வந்து பார்ப்பாங்களா, அவங்க எப்படி அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த படம்? எல்லோரும் வருவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்குறது அந்த உழைக்கிற மக்கள் தான் பார்க்குறாங்க. எல்லோரும் வந்து உட்காருவாங்க ஸ்டார்டிங்கில், ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட பேர் தான் படித்தவங்க பார்ப்பாங்க. அதிகபட்சமாக பார்க்குறது இந்த பாமர மக்கள், உழைக்கிற மக்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு படம் இருக்கிறதே தெரியாது. ஆனால் இப்போ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு செட்டில் ஆகிறவங்களாம் வந்து உட்கார மாட்டாங்க. கோபத்தோடு தான் அவங்கள நான் இப்போ இந்த இடத்த நான் பதிவு பண்ணுறேன். உட்காரவே மாட்டாங்க, அப்படியே கடந்து போயிடுவாங்க. என்ன அது அம்பேத்கர் படமா, போயிட்டே இருப்பாங்க. ஏதோ அம்பேத்கர் படமா, இதில் வேலை செய்கிறான மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அதோட கூட என்னென்னா, சில அரசு பணியாளர்லாம் இருப்பாங்க, அவங்க வீட்டை தான் பக்கத்தில் படம் போடுவோம். ஸ்பீடாக வருவார், வரத்தை பார்த்தா என்ன நினைப்பேன் தெரியுமா, பரவாயில்ல ஏதோ சொல்ல வர நினைப்பேன், தம்பி கொஞ்சம் சவுண்டு குறைப்பா, வீட்டில் குழந்தைலாம் சொல்லிட்டு உள்ளே போய் கதை சாத்திக்குவார். அவர் ஒரு அரசு அதிகாரி இருப்பார், சவுண்டு குறைன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வருவார். என்னாண்ட படம் பார்த்து வர மாட்டார். அப்படி வந்திருந்தால் அவர் பார்க்க கூட தேவையில்ல, அங்கே போடுறாங்க இல்லையா படத்தை வர வச்சு, அவங்க தம்பி நல்லா பண்ணுறீங்கப்பா வாடு சொல்லி போனால், இல்லை எதுவுமே கூட சொல்ல தேவையில்ல, கவு சாத்தி கூட உள்ளே கூட இருந்துட்டோம், வந்து சவுண்டு கொஞ்சம் குறைப்பா, வீட்டில் கொஞ்சம் குழந்தைங்களாம் இருக்காங்க டிஸ்டர்பாக இருக்குது, பார்த்தா உள்ளே பார்த்தா டிவி பார்த்து வந்துட்டு இருப்பார் அவர். அப்படின்னா பாபா அம்பேத்கர் கடைசி காலத்தில் அழுதார் இல்லையா, படித்தோன்னு நினச்சி. அதே போல் ஒவ்வொரு ஊர்லேயும் பல ஊரில் நான் வந்து இந்த படித்தவங்களை நினச்சி நானும் வருத்தப்பட்டிருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ஏன் முதல்ல அந்த நேரத்தில் இவங்களாம் 70 கிட்டே வேணாம்னு நினச்சது ஒன்று. சில நேரம்லாம் என்ன வந்தால் வந்தான் ஊருக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி ஒரு கேவலமாக வந்து பண்ணிட்டு போகிறாங்க, சவுண்டை குறை, ஏன் இந்த இடத்த படம் வேறு இடத்த படம் தானே சொல்லிட்டு ஒரு 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 மாதிரியாக பேசிட்டு போகிறதுல நிறைய காரணம். படம் பார்க்குறோம் பாமர மக்களை தான் 1-2 நம்ம இப்போ படித்தவங்க ஓரளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் அரசு, அதுக்காக எல்லோரும் சொல்ல வரல, அரசு அதிகாரிகளும் நல்ல வேலைகளும் ஒரு சில பேர் அந்த வேலையை கூப்பிட்டு என்ன செய்ய வைக்கிறாங்க, பண்ணுறாங்க. அவங்களுக்கே அந்த நிலைமையை அவங்கள சார்ந்தவங்களே தான் அந்த நிலைமையை அந்த தூக்கத்தையும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு.
ஆனால் 100% எதிர்பார்க்க முடியல. அது பாபா அம்பேத்கர் கண்ணீர் விட்டது இன்னி வரைக்கும் சமூக பணி செய்வங்களுக்கு அந்த கண்ணீர் தொடர்ந்து வந்துன்னு இருக்குது. அவர் எப்படி கண்ணீர் விட்டாரோ படித்தவங்க தான் நம்மளை வந்து நெஞ்சில் குத்திட்டாங்கன்னு, அதே போல் தான் இப்போயும் வந்து சமூக வேலை செய்கிறவங்களும் அதே வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களாம் இவர் கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்குன்றதுக்காக தான் படம் போடுறோம். அவங்களுக்கு சேரனுக்கு தான் அந்த படத்தை போடுறோம். கடைசியில் அவங்க உட்காந்து பார்க்க மாட்டுறாங்க. அதில் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கட்டாயம் போட்டு அவனை எண்ணம் தான் வருது நமக்கு. இப்படியே விட்டுட்டா அப்புறம் இந்த வரது பிள்ளைங்கள தலைமுறையும் மாறிடும் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கே படிச்சுட்டு அம்பேத்கர் படம் பாபா அம்பேத்கர் படம் இருக்கிறதே தெரியாது. படித்தவங்களுக்கே அப்படி ஒரு படம் தான் தெரியல. அப்புறம் அவனுக்கு மட்டும் எப்படி திருப்பி வர குழந்தைங்களுக்கு இப்போ படம் இருக்குதா தெரிஞ்சுக்கிட்டான் அவன். இதற்காக தான் தொடர்ந்து எவ்வளோ இவ்வளவு போல் வந்து மனவரத்துக்கான பிரச்சனை சில செயல்கள் நடக்குதோ அது வந்து மீண்டும் மீண்டும் கொண்டு போகணும், விடக்கூடாது, கொண்டு போய்கினே என்ன தான் தோணுது நமக்கு. அதெல்லாம் வந்து அதிகமாக பார்க்குறவங்க பாமர மக்கள். இப்போ 730 கிராமங்கள் தாண்டி நீங்கள் இப்போ போட்டுட்ருக்கீங்கண்ணே, உங்களோட இலக்கு என்னண்ணா இந்த படம் போடுறது? இலக்கு என்பது இத்தனை ஊருக்கு போனோன்னா இலக்கு இல்லை. ஆயுசு இருக்க வரைக்கும் போடலான்னு ஒரு குறிக்கோளை நான் போய்கிட்டுருக்கேன். ஆயுள் இருக்க வரைக்கும் போடணும். ஆனால் உடல் ஒத்துழைப்பு பொறுத்து தான் அதுவும் சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய ஆயுள் முழுக்க பாபா அம்பேத்கர் படத்தை எல்லா கிராமத்துக்கு கொண்டு போகணும். அதால் அதுக்காகவே இது செய்யணுன்ற ஒரு முழு மனதோடு எப்போயும் அந்த நோக்கமாக எடுத்துக்கிட்டேன். அந்த நோக்கமே எனக்கு வந்து இந்த படம் போட்ட ஊர்கள் தான் எனக்கு கொடுத்தது. இயல்பாக ஆரம்பித்தது ஒன்று போடலான்னு. ஆனால் என்னத்தான் அவங்க வந்து ஒரு சில இடத்துல பல சிக்கல் இருந்தாலும் அவங்க கொடுக்குற அழுத்தமோ அவங்களால ஏற்பட்ட சிக்கலும் சில நேரங்களில் நடக்கிற நல்ல விஷயமும் அதனால் சில நடக்கிற துக்கமும் விடக்கூடாது, கடைசி வரைக்கும் போட்டவன் எண்ணத்தை உருவாகுது. அதுவும் காரணம். அதில் கடைசி வரைக்கும் போடணும். நம்மளால் என்னுடைய ஆயில் இருக்க வரைக்கும் போட்டுக்கினே இருக்கணுன்றது தான். ஏதோ ஒரு வகையில் போட்டுக்கினே இருக்கணும்ன்றது ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் எனக்கு இருக்குது. ஸோ அது தொடரும். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. அதே மாதிரி இப்போ நீங்கள் பல கிராமங்களில் போய் பாபா சாஹிப் படம் வந்து போட்டிருக்கீங்க. உங்களை கூட்டிகிட்டு போய் படம் போட வச்சுருப்பாங்க ஒரு சில பேர். அவங்க தொடர்புல இருக்கிறதோட பார்த்தவங்க உங்கள் தொடர்பு நம்பரை வாங்கி பேசி பாபா சாஹிப் சம்மந்தமாக உரையாடல் நடத்திருக்காங்களா? நிறையா இருக்காங்க. தொடர்பாக தொடர்ச்சி அவங்கள்ட்ட இன்னமும் தொடர்பு நிறையா இருக்காங்க. உண்மையாகவே நான் அறிவுச்சுடர் பாடசாலை நடத்திட்டுருக்குறோம். அது நடத்துனது என்பது ஒரு குறிப்பிட்ட பேர் தெரியும். பாபா அம்பேத்கர் திரைப்படத்தை போட ஆரம்பிச்சிருந்தால் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க தொடர்பு இருக்குதுன்னா பாபா அம்பேத்கர் படத்தை கொண்டு போதால் தான். அதனால் கிடைச்ச உறவு தான் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க. இப்போ சொல்லப்போனால் ஆரம்ப கட்டத்தில் அறிவுச்சுடர் பாடசாலைலாம் நடத்துகிறோன்னு சொல்லி நிறைய பாராட்டுகள் உண்டு. இன்றைக்கி அந்த அறிவுச்சுடருக்கே பெருமை இருக்குதுன்னா இந்த படம் போகிறதால கிடைச்சதில் ஒரு பெருமையும் கூட நான் சில இடத்த சொல்ல முடியும். அந்தளவுக்கு உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்கு. சொல்லப்போனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்னால் துணிஞ்சு எங்கே வேணாலும் தனியாக போக முடியும், நம்பிக்கை போக முடியாது. எந்த நேரத்துலையும் இறங்கினா ஒரு தோழர் நம்ம இருக்கிறாங்க, நமக்கு உறவு இருக்குதுன்ற நம்பிக்கையோடு இறங்குவோன்னா அந்த அளவுக்கு பாபா அம்பேத்கர் எனக்கு உறவு கொடுத்துருக்குறாரு. தொடர்பில் இருக்காங்க. ஒரு சில பேர் இல்லை, அதாவது மொபைல் நம்பர் மிஸ் அவருக்கு மிஸ் ஆகலாம், நான் எனக்கு மிஸ் ஆகிருக்கலாம். ஆனால் கட்டாயமாக எல்லாமே தொடர்பு இருக்காங்க. அவங்க இருக்காங்க நம்பிக்கையில் நான் கிளம்பிடுவேன். சில நேரங்களில் வந்து போவேன், அந்த இடத்துல படம் போட போவேன். அது காரணத்தில் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கலாம். திடீர்னு அன்றைக்கி கேன்சல் ஆகிடும், இல்லை ஃபோனு இதுவாகிட்ருக்கோம். அந்த நேரத்தில் டக்குன்னு நான் அங்கேயே கூட படம் போட்டவர் போய் எங்கூட இருந்தவர் அவர் வீட்டில் போய் தங்கிட்டு மறுநாள் நடத்த கிடப்போம். அவர் மூலமே அதுக்கப்புறம் 5 ஊர் போட எடுத்துருக்கோம். அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இப்படி ஸ்டார்டிங்கில் வந்து புதுசாக இருந்தவங்க இப்போ போகும்போதெல்லாம் எனக்கு அவங்க புதுசு இல்லை, பழக்கப்பட்டவங்க. அவங்களால தான் இப்போ நான் ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கிறேன். அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த பேர் தனியாக அது கேட்டிங்கன்னா தனியாக லிஸ்ட்டு போட்டு அவங்கள போய் சொல்லுவேன். அது ஒவ்வொரு மாவட்டத்தில் ஆள் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் சொல்லப்போனால் பாபா அம்பேத்கருக்கு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா பாபா அம்பேத்கரில் கிடைச்ச உறவுகள், அந்த உறவுகள் தான் எனக்கு இன்றைக்கி பலம். அவங்களால தான் இன்றைக்கி நான் ஒரு பெரிய எனக்கு நான் பெரிய ஆள்றா. இப்போ ஒரு மாநில பொறுப்பில் இருந்தால் தான் பெரிய ஆள் வாங்குறேன். மாநில பொறுப்பில் எதுவுமே கட்சி அவனும் இல்லை, ஆனால் பெரிய ஆள் என்னால் முடியும்னு சொல்கிறேன்னா அந்த உறவுகள் இருக்குது. அந்த பெரிய நான் ஒரு ஆள் தான், பின்னாடி ஒரு பெரிய கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய உறவுகள் எனக்கு இருக்குது. படம் போட்டதால் கிடைச்சவர்கள் இருக்காங்க. அந்த சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷம் தான் இன்றைக்கும் என்னால் வந்து எல்லா ஒரு அறிவுச்சூட சார்ந்த பல சமூக பணிகளும் என்னால் செய்ய முடியுது. அந்த உறவுகள் சில நேரம் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு நானே இல்லைனாலும் அவங்க போனால் கூட வாங்க அறிவுச்சூட பிள்ளைங்கள தமதாவுடைய ஸ்டூடெண்ட் சொல்லி பாதுகாப்போடு பண்ணி அனுப்புவாங்கன்னா காரணம் பாபா அம்பேத்கர் கொடுத்த உறவு, அந்த உறவுகள். ஸோ அந்த இடத்துல குறைய முடியாது. ஸோ அந்த உறவு இன்றைக்கி நீடிக்குது, அது கட்டாயம் நீடிக்கும். ஏன்னா அது பாபாசுடைய கொள்கை உள்ள உறவுகள். அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சந்தோஷமான ஒரு அவங்க நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அந்த உறவுகளை. நீங்கள் போகும்போதுண்ணே இப்போ எங்கேயாவது நீங்கள் ஒரு கிராமத்தில் போய் படம் போட்டிருப்பீங்க, நிறைய பேர் உங்களை பார்த்துருப்பாங்க, நீங்கள் அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க.
திடீர்னு ஏதோ ஒரு ஊர்லேயோ எங்கேயோ வந்து அவங்கள மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கும்போது உங்களை ஆச்சரியப்பட்டு கேட்பாங்களாண்ணா, நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்காண்ணா, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படிலாம் யாராவது பேசுனது உண்டா? நிறையவே. அதில் நிறையா சொல்கிறத கூட குறிப்பிட்ட பேர் சொல்கிறேன். குறிப்பிட்ட 1, 2 ஒரு முறை மயிலாடுதுறையில் பேருந்து இதே அந்த பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏறுறேன், டிக்கெட் எடுக்கிறேன். தோழர் வாங்க என்ன நீங்களும் சொல்லிட்டு டிக்கெட்டுக்கு எடுத்தோடனே வச்சுக்கினார் காசு. பார்த்தா கண்ட்ராக்டர், அவர் ஊரில் படம் போட்டிருக்கேன், அவர் கண்ட்ராக்டர், கவர்மெண்ட்டு அந்த பஸ்ஸோடைய கண்ட்ராக்டர் நடத்துனர் இருக்கிறாரு. அப்போ சந்தோஷமாக இருந்தது எனக்கு, பரவாயில்லன்னு. இது போல் நிறையா படம் போட்ட தோழர்கள் நைட்டில் நான் போயிடுவோம், அந்த முகம் மறந்துடும். ஆனால் அவங்க என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சி பல உதவிகள் செஞ்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு இடத்த வந்து இறங்கி போகிறேன்னா ஆட்டோக்காரர் அவர் இருப்பார். அது தோழர் வாங்க நீங்கள் எங்கள் ஊர் படம் போட்டிருக்கீங்க, ஆனால் கூப்பிட்டு வேறு ஒருத்தர் இருப்பார், ஆனால் ஒரு படம் பார்த்துட்டு இருப்பார், தெரியும் வாங்க சொல்லி என்னை அழைச்சிட்டு போய் விட்டுருக்காங்க. இப்படி நிறையா அந்த படம் போட்ட ஊரில் படம் போட்டவராக இருக்கட்டும், படம் போட்டு பார்த்தவங்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் எங்கன்னா ஒரு இடத்துல அந்த எந்த மாவட்டத்துலேயோ என்னை பார்த்து அடையாளம் கண்டு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி மரியாதையை என்னை அனுப்புறது, பாதுகாப்பாக அனுப்புறதும் உண்டு. அது நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் அது நான் எனக்கு சரியாக ஞாபகம் வரல, ஊரோட சொல்லணும் பேரோட சொல்லணும்னா. ஆனால் இது நல்ல ஒரு கட்டாயமாக அது போல் நிறைய நல்லது நடந்தது எனக்கு. அது நம்ம செய்கிற நல்லது வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் பலன் தர சொல்லுவோம் இல்லையா, அது பலன் நிறைய ஆபத்து நேரத்துலையும் தங்குறதுக்கான இடம் கூட அப்படி நடந்துக்குது. நான் போகிறேன், இன்றைக்கி ஒரு நாள் படம் போட முடியல, ஏன் நாளைக்கு போகணும், அங்கே திடீர்னு ஃபோன் எடுக்கலை. அப்புறம் அங்கேயே வந்து இப்போ தெரிஞ்ச உடனே வாங்க எங்கள் வீட்டை தங்க சொல்லிட்டு ஏற்கனவே படம் போட்ட ஒரு வந்து நான் உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் போட்டுருக்கேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அவர்கள் தங்க வச்சுட்டு வெளியே அனுப்புவாங்க. இப்படி நிறைய நடந்திருக்குது. ஸோ அதில் நான் முகத்தை எனக்கு ஞாபகம் இருக்காது கட்டாயமாக. அதற்கு தான் அவங்களோட தொடர்பு மீண்டும் எடுக்கும். ஃபோனில் பேசியிருக்கலாம், ஆனால் முகம் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ ஞாபகம் வராது. அவங்களே வந்து கண்டுபிடிச்சி தம்பதாவதோட நான் உங்களுக்கு தெரியும் படம் போட்டுறீங்க சொல்லி அறிமுகமாகி அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது நிறையா நடந்திருக்குது. அதில் யாருக்கு இந்த படம் வந்து நீங்கள் போடுறது வந்து சில ஊரில் வந்து அரசு மூலியமாக போடுறாங்க அப்படின்னுங்கிறத சொல்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் அந்த நிகழ்வை ஏற்படுத்தி நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் வந்து திரையிடுறீங்க. ஆனால் வந்து இது அரசு மூலியமாக தான் இது திரையிடப்படுது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இருக்குல்ல, இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து கட்டாயமாக இது வந்து முக்கியமான தகவல் கொடுக்கணும். ஏன்னா அது காரணம் வந்து மக்கள் மேலே இல்லை, நம்ம ஒருங்கிணைச்சி செய்கிறவங்க தான் அந்த சரியாக போகிறோம். ஏன்னா அவங்க கூப்பிட்றவங்க இது போல் நம்ம ஊரில் தேட போகிறோம், நம்முடைய சங்கத்தை சார்பாக தேட போகிறோம், மன்றத்தை சார்பாக தேட போகிறோம், நம்ம கட்சி சார்பாக தேட போகிறோன்ற தகவலை ஏதோ ஒரு வகையில் முகநூல்லையோ இல்லை ஊர்லேயே தகவல் கொடுத்துடணும். அவங்க கொடுக்காம பாட்டு போட்டால் வந்துடுவாங்க, படம் போட்டால் வந்துடுவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஆகிடுதுன்னா திடீர்னு போடும்போது அவங்க திடீர்னு தான் அவங்க தகவல். ஆனால் அவங்க அந்த தோழருக்கு வந்து முன்னாடியே தெரியும், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும் படம் போடுறது, என்ன புக் பண்ணிக்கலாம், இல்லை காலையிலே கூட அவருக்கு தெரியும். ஆனால் அது மக்களிடம் சொல்லாதெல்லாம் நினைக்கிறேன். திடீர்னு போய் போடும்போது ஏதோ கவர்மெண்ட்லேருந்து வராங்களா இப்படி சொல்லி மக்கள் சொல்லிடுறாங்க. ஆனால் கட்டாயமாக அதுமாரி சொல்கிறதுக்கான வாய்ப்பை என்னை கூப்பிட்றவங்க சொல்ல விடாதீங்க. ஏன்னா அது வந்து நமக்கு சிக்கலை உருவாக்கும். அது யாருன்னு கேட்டு அதுக்கப்புறமா அரசாங்கம் அதை செய்கிறாங்க. ஏன்னா அவங்க இயல்பாக நினச்சி பாருங்கள், அது சம்பைக்கிற புகைப்படத்தையே கூட பேரையே கூட ஒரு அரசாங்கம் போட விட மாட்டுறாங்க. எப்படி படம் போட வந்து அவங்க எடுத்துப்பாங்க? படம் தியேட்டரில் ஓடுறதுக்கே விடலை. ஆனால் நம்ம மக்கள் வந்து அதை புரிஞ்சிக்கல. ஆனால் இருந்தாலும் அதை ஒழுக்கிறவங்க தயவுசெய்து இந்தமாரி சிந்தனையை மக்களுக்கு கொடுக்காத அளவுக்கு படம் போடுற தோழர்கள் முன்னாடியே தகவல் கொடுத்துருங்க. இந்த நம்ம ஊர் கிராமத்து மன்ற சார்பாக, இளைஞர் சார்பாக, கிராம பொதுமக்கள் சார்பாக ஏதோ ஒரு இயக்கம் அந்த ஒரு அமைப்பு சார்பாக கூப்பிடுவாங்க இல்லையா, அது சார்பாக படம் போடுறோன்னு சொல்லி தகவல் கொடுக்கத்தான் நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறேன். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், இல்லை அவங்களையும் நான் கஷ்டப்பட்டு தான் பொருளாதார ஆடியோ ரெடி பண்ணணும், எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், தங்க வைக்கணும், எனக்கு தேவையானதை கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ நானும் சிரமப்பட்டோம். இவ்வளோ சிரமம் மத்தியில் எளிமையாக ஒரு வார்த்தை சொல்லி போடுறாங்க, இப்போ பஞ்சாயத்து பண்ணுது, கவர்மெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் நம்ம வழி அவங்களுக்கு தெரியாது. அதனால் நமக்கு அப்படி சொல்கிறதால நம்மளை வந்து வேறு மாதிரியாக பார்க்குறாங்க, ஆப்ரேட் பண்ணுறத கூட ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஸோ அதில் இந்த தகவலை வந்து நம்ம ஒருங்கிணைப்பாளர்கள் சரியாக மக்கள் கொடுத்தாங்கன்னா அவங்க உட்காந்து பார்ப்பாங்க. மட்டும் இல்லாமல் அந்த ஒருங்கிணைப்பாளருக்கும் சரி எனக்கும் சரி சேர்ந்த ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது கொஞ்சம் இனிமேலாவது கூப்பிட்றவங்க படம் போடுறதுக்கான தகவலை முன்னாடியே கொடுத்துருங்க. காலையில் கொடுத்தாலும் பரவாயில்ல, மதியம் கூட கொடுங்க, ஆனால் கொடுத்துடணும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ தான் நிறையா மீடியா வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட்டாலுமே தெரிஞ்சிடும். இப்போ எங்கள் சங்க சார்பாக போடுறோம், அவங்க சங்க சார்பாக போடுறாங்க, அவங்க மன்ற சார்பாக போடுறாங்க, இல்லை கட்சி சார்பாக போடுறாங்க, ஏதோ ஒன்று சொல்லிடணும். இந்த தகவல் கொடுத்துட்டா பெட்ரு. கொடுக்காத வரைக்கும் மக்கள் அவங்க என்ன தோணுதான் சொல்லி போவாங்க. ஸோ அது நடக்கிறதுக்கு காரணமே ஒருங்கிணைப்பு செய்கிறவர் தான். அதை இனிமேல் அதை சொல்லாத அளவுக்கு மக்கள் நம்ம தோழர்கள் பார்த்துக்கணும். இப்போ எத்தனை மணிக்குன்னு நீங்கள் படம் போட ஆரம்பிப்பீங்க, எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? இது பாபாசாஹி படம்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட் ஓரியன்டான படமாக இருந்தாலும் அது ஒரு நீள படமாக இருக்கும், நீண்ட படம். அது எப்படி மக்கள் வந்து உட்காந்து பார்க்குறாங்க? அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது யுக்திகள் வந்து கையாளுறீங்களா? இடையில வந்து இடைவெளி ஏதாவது விடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, இது தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் இந்த தொடர்ச்சியாக படம் போடுறதுல உங்களுக்கு என்ன மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு?
அப்படிங்கிறது நீங்கள் இல்லை படம் வந்து நம்ம இடையிலலாம் இல்லை. ஏன்னா படம் வந்து அப்படியே போச்சு பார்த்துட்டு இடையில விட்டால் வரமாட்டாங்க. முதல்ல கரண்ட் இடையில படம் போடும்போது கரண்டாக போனாலுமே பாதி கூட போயிடுவாங்க இருந்து. ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் வந்து பாவசையை பற்றி பாடல்களும் சில அவேர்னஸோட சில வீடியோஸ்லாம் போட்டு தான் மக்களை கூப்பிடுவோம். படம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். முடிஞ்சவங்க நான் சீக்கிரம் போட தான் பார்ப்பேன், 2 மணி போட பார்ப்பேன் மக்களை. ஏன்னா கடைசி போக தான் படமே நல்லா மக்களுக்கு எளிமையாக புரியும். ஆரம்பத்தில் வந்து ஆய்வுக்கான படிப்பு அந்த படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிலலாம் புரியாது மக்களுக்கு. அது சீக்கிரம் போடுறதுக்கு வேணால் முயற்சி பண்ணுவேன். அதுதான் கடைசியில் வந்து இன்னும் செகண்ட் ஹாப்பில் வரும்போது இன்னும் நல்லா எளிமையாக புரியுதுன்றதால கொஞ்சம் சீக்கிரம் போகிறது பார்ப்பேன். சில இடத்துல தோழர்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, லேட்டாக போட சொல்லிடுறாங்க. கடைசியில் லேட்டாக போனால் 10 மணிக்கு மேலே முடிஞ்சுன்னா கூட்டமே இருக்காது, ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் நம்ம எதை சொல்ல வந்த மாதிரி போய் சேராது முழுசாக. அதுதான் நான் சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீக்கிரம் போட்டால் கூட அந்த ஸ்டார்டிங்கில் கூட அவங்களுக்கு வரலன்னா அடுத்த கட்டத்தெல்லாம் நிறையா பார்க்கும்போது அவங்களுக்கு முழுமையாக கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நம்பி கூட நான் சில சீக்கிரமாக போகிறது. சில நேரத்தில் சில தோழமைகள் வந்து நான் சொல்கிறது கேட்காமலே அதை இது பண்ணுறாங்க. அது நிறையா நடக்கிறது உண்டு. ஆனால் கேப்பெல்லாம் விடுறதில்லை, அப்படி போய் படம். இதுதான் ஊர்லேயும் படம் போகிறது. எந்த அளவுக்கு நம்ம வந்து மக்களை ஒருங்கிணைச்சி சீக்கிரம் போகணும் அந்த அளவுக்கு முழுமையாக பார்த்துருவாங்க. லேட்டாக போட்டோம்னா கடைசி நேரத்தில் முழுமையாக போய் அந்த மக்களுக்கு சேராது, போயிடுவாங்க, பசியில் போயிடுவாங்க. இது வேறு படமாக இருந்தால் பசியில் உட்காந்துருப்பாங்க. இது அப்படி இருக்க மாட்டுறாங்க. இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடையில் டீ பிஸ்கட் கொடுத்து அவங்க உட்கார வைக்கிறதுக்கான வேலையை தொடர்பில் செய்ய முடியாது. ஏன்னா பொருளாதார நெருக்கடி தான். எல்லாம் செஞ்சால் செய்யலாம். இடையில் அப்படியே கொடுத்தா அதையும் உட்காந்து சாப்பிட்டுன்னு பார்ப்பாங்க. எப்படியாச்சும் பார்க்க வைக்கணும், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா பண்ணலாம். அது அவங்களுடைய ஒத்துழைப்பு பொறுத்து தான். ஆமாம், இதுதான் படம் போடுறது ஒரு ஊரில் எப்படி ஆரம்பிக்கிறது முடிக்கிறதுலாம் நான் சொல்கிறது காரணம். தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அவங்களுடைய மொழி நடைகள் அவங்களுடைய வாழ்வியெல்லாம் வந்து நிறையா தெரிஞ்சிக்க முடியுது நம்மளால். ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் எங்கள் வாழ்வியல் ஒரு மாதிரியாக இருக்கும், தென் மாவட்டம் மாதிரியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய உறவுமுறைகள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதோட இல்லாமல் அவங்க பழகுற விதம் ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரே இடத்துல பல இடத்துல மக்களை சந்திக்கும் போது அதை அனுசரித்து சகிப்புத்தன்மை எனக்கு வந்திருக்குன்னு மட்டும் பெருமையாக சொல்ல முடியும். சகிப்புத்தன்மை கட்டாயம் தேவைப்படுது. இல்லை சகிப்புத்தன்மை இல்லைன்னா, ஏன்னா திடீர்னு வர சொல்லிவிடுவாங்க, ஃபோனும் எடுக்க மாட்டாங்க, நைட் வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து பல்ல கடிச்சின்னு இருக்கிறத விட இப்படி தான் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். அதை மண்டையில் ஏற்றணும்னா மன உளைச்சல் ஆகிடும். இந்த சமூக பணி வேணான்னு சொல்லிட்டு எதையும் செய்ய மாட்டோம். அதை பிறகு சரி அவர் சொல்லிவிட்டு அடுத்த கட்ட பணிக்கு போனால் சரியாக நைட்டு முடிஞ்சிச்சு, வேறு இடத்துல தங்கிட்டு மறுநாள் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிடணும். ஆனால் இதில் வந்து எனக்கு பெரிய மாற்றம் பொறுமை, கொஞ்சம் சகிப்புத்தன்மை, பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது, வந்துவிட்டோம் நம்ம தான் செஞ்சு ஆகணும், நம்மளை விட்டால் யாருக்கான்ற மனநிலையோட அந்த சகிப்புத்தன்மையும் எனக்கு மாறி இருக்குது. குறிப்பாக அது மட்டும்தான், அதை கலந்து தான் போயிட்டுருக்கோம். நேற்று ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும், அது நடந்து சொல்லப்போனால் இந்த வேலையை வேணாம் கிளம்பி ஓடிப்பலான்னு தான் தோணும். ஆனால் அதை வந்து சகிச்சுக்கிறேன்னா சம்பிக்கையுடைய அவர் படாத கஷ்டமாக நம்ம பட போகிறோம், 0 பாயிண்ட் கூட நம்மளுக்கு இல்லை. அவர் தான் நமக்கு ஆறுதலாக நிற்கிறாங்க. படப்போப்பா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரோ, அவரெல்லாம் ஒருத்தரும் நம்ம அனுபவிக்கலை, நம்மளால் ஒன்றுமே இல்லை அப்படி நினச்சிக்கிட்டு அந்த சகிப்புத்தன்மை உருவாக்கிட்டு அடுத்த கடத்தை நோக்கி போகிறோம். அதில் என்னுடைய மாற்றம் என்பது சகிப்புத்தன்மை, பொறுமை, பார்த்துக்கலாம், நம்ம மக்கள் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம அறியாமல் இருந்தாலும் நம்ம தான் கொண்டு போகணும், அப்படி இருக்கிறதால தான் அந்த படத்தை போடுறோம் அப்படின்னா மீண்டும் இதுக்காக போட்டவன எண்ணத்தை உருவாக்குற ஒரு மாற்றம் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஜேபி மாமா மகிழ்ச்சி. எனக்கும் வந்து தகவலை வந்து பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னை வந்து இடையில் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு ஊக்கமாக இருக்குது. நன்றி. ஜெய் பீம். நம புத்தா. ஜெய் பீம்.